இலங்கையினுடைய தடகள வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கின்றார் ருமேஷ் தரங்க பத்திரன. நடந்து வருகின்ற அத்தனை போட்டிகளிலுமே வெற்றி, அபாயகரமான வெற்றி, மிகவும் அதீத திறமையினை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு போட்டிகளிலுமே வேரியன்ஸ், வித்தியாசம் வெளிப்படுகின்றது. வேகம், ஈட்டி எறிதலினுடைய தூரம் அதிகரித்துக் கொண்டே போகின்றது. தோஹா டைமண்ட் லீக் தங்கப்பதக்கம், லோஷான் டைமண்ட் லீக்கில் தங்கப்பதக்கம், நேற்றைய தினம் இடம்பெற்ற சூரிச்சிலும் தங்கப்பதக்கம். இதற்கு முன்பு லோஷானில் நடைபெற்ற போட்டியில் 88 மீட்டருக்கு வீசியிருந்தார். நேற்றைய தினம் 92.07க்கு வீசியிருக்கின்றார். இவருடைய ஆட்டத்தினுடைய திறன்களை பார்க்கின்ற போது வருகின்ற ஒலிம்பிக்கில் இவருடைய கைதான் ஓங்கி இருக்கும் என்றும் இவருக்குத்தான் தங்க பதக்கம் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போதே எகிரி போயிருக்கின்றது. இலங்கைக்கு ஒலிம்பிக்கில் தங்க பதக்கத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த நம்பிக்கையாக இவர் மாறியிருக்கின்றார். வருங்கால சந்ததியினருக்கும் சரி, இலங்கையினுடைய தடகளத்திற்கும் சரி, புதிய நம்பிக்கையினை இவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இவருடைய ஆட்டத்தினை பார்க்கின்ற போது உலகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி வீரர்களுக்கே சிம்ம சொப்பனமாக மாறியிருக்கின்றார். உலகத்தில் ஈட்டி எறிதலில் மிக நீண்ட காலமாக கோலோச்சி கொண்டிருக்கின்ற நிராஜ் சோப்ரா தொடராக தோற்று கொண்டிருக்கின்றார் இவரிடம். ஒலிம்பிக் நாயகன் அர்ஷாத் நதீமால் இவருடன் நிற்க முடியவில்லை. அந்த அளவுக்கு இவருடைய ஆட்டம் மிகவும் அபாரமாக வெளிப்படுகின்றது. கடினமான கட்டங்கள் பலவற்றை தாண்டித்தான் இந்த நிலைமைக்கு அவர் வந்திருக்கின்றார். இவரை போன்று இலங்கையில் இன்னும் பல தடகள வீரர்கள் உருவாக வேண்டும், உலகத்தில் இலங்கையினுடைய பெயரை நிலைநிறுத்த வேண்டும் என்பதே ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு வருகின்ற ஒலிம்பிக்கில் பூர்த்தியாகுமா என்று பார்ப்போம். அதே சமயம் உலக ஈட்டி எறிதலினுடைய தரப்படுத்தலை பார்க்கின்ற போது இவர் தான் முதலிடத்தை பிடித்திருக்கின்றார். இவருடைய எதிர்காலம் இன்னும் பிரகாசிக்க வேண்டும், பல வெற்றிகளை இலங்கைக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். தொடர் வீடியோக்களுக்கு பேஜை ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப் பக்கம் இருக்கின்றது, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.